அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இரண்டாயிரத்தி 19-21 ஆண்டுகளுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96% விட மிக குறைவு. இருப்பினும் அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்நோக்கத்தை எய்திட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உள்ளிட்ட பல முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாறி வருகின்றன. மேலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை, முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் போன்ற நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது.